ஹாய் வெல்கம் பேக் டு பிரியா பிஜே vlog. இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்ஒய் அப்படின்ற சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுகன்யா சம்ருதி யோஜனா வந்து நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம இன் டீட்டெயில் இதை பற்றி என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். பெண் குழந்தைங்க வச்சிட்ருக்கவங்க மட்டும்தான் இந்த ஸ்ட்ரீமில் வந்து ஜாயின் ஆக முடியும். அதுவும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து 10 வயசுக்கு கம்மியாக இருக்கணும், இல்லை 10 வயசு மேக்ஸிமம் 10 வயசு அதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு தான் நம்ம வந்து சுகன்யா சம்ருத்தி யோஜனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம மாதம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். மினிமமாக வந்து வருஷத்துக்கு 250 ரூபானா நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். மறுபடியும் அதுக்கு ஒரு பெனல்ட்டி போடுவாங்க. பெனல்ட்டியோடு நம்ம இந்த 250 ரூபா பே பண்ணோன்னா மறுபடியும் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதில் வந்து மினிமம் 250 ரூபாலேருந்து நம்ம மேக்ஸிமமாக 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்ட்ரீமில் போட்டுட்ருக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருக்க 100-200 அடிக்கடி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு இத்தனை தடவை தான் நம்ம போடணுன்ற அந்த ஒரு ரூல்ஸ் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட எப்பப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வரலாம். ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரே ஒரு எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் வந்து நமக்கு இப்போ ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குன்னா நம்ம பேரில் வந்து மேக்ஸிமம் வந்து 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட், அந்த குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் அவங்க பேரில் ஓப்பன் பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த ஸ்கீம் படி 2 குழந்தைக்கு மட்டும்தான் வந்து நம்ம எஸ்எஸ்ஒய் வந்து ஒருத்தங்க நேம்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 3வது பெண் குழந்தை இருக்குது நம்ம இதில் பண்ணலான்னா இதில் ரூல்ஸ் படி ஒன்லி ஃபார் 2 கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம அமௌண்ட்டு போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம எப்போ இதுலேருந்து நமக்கு எப்போ ரிட்டர்ன் வரும் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷத்துக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து போட்டுட்ருக்கணும். 15 வருஷம் நம்ம அமௌண்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து 21 வருஷம் கழித்து தான் இந்த ஸ்ட்ரீம் வந்து நமக்கு மெச்சூர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டோட்டல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு நடுவுலேயே எடுக்கணுன்னா, இப்போ குழந்தைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற குழந்தைக்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, இல்லை 10th முடிச்சிருக்காங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காக நம்ம பே பண்ணியிருக்க. இப்போ போன வருஷம் என் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒரு 2 லட்ச ரூபா பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து அந்த 2 லட்ச ரூபாவை 50%, அதாவது 1 லட்ச ரூபா நான் எடுத்துக்கலாம். குழந்தையோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் வந்து 50% வந்து நான் இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ குழந்தைக்கு வந்து நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை வந்து நம்ம முன்னாடியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து டோட்டல் அந்த மெச்சூரிட்டியோட அந்த இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு ஓவராலாக நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம் இல்லையா, மாதம் நான் 1000 ருபீஸ் போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் போடுறேன், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணது 21 இயர்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும்னா நம்ம 21 வருஷம் வந்து வெயிட் பண்ணி வித்ட்ரா பண்ணி எல்லாத்தையும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணால் தான் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் நமக்கு நீட் இருக்குன்னா முன்கூட்டியே குழந்தைக்கு 18 இயர்ஸ் அந்த ஏஜ் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீட் இருக்கிற பட்சத்தில். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. நான் இப்போ 5 வயசில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன்னா, இது டோட்டலாக மெச்சூர் ஆகுறது வந்து என் குழந்தையோட 26 வயசில் தான் வந்து மெச்சூர்ட் ஆகும். ஸோ 26 வயசில் நான் வந்து இதில் போட்டிருக்க அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் இப்போ என் குழந்தைக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு தேவைன்னா அவளுக்கு 18 இயர்ஸ் இருக்கும்போது நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இதோட கான்செப்ட். ஏன் நம்ம வந்து எஸ்எஸ்ஒயில் போடணும்? ஏதோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லைன்னா ரெக்கரிங் டெபாசிட்டோ அப்படி போட்டு வச்சாலே என் குழந்தையோட படிப்புக்காகும், இல்லைனா வந்து கல்யாணத்துக்கு ஆகும் இல்லையா. நான் ஏன் எஸ்எஸ்ஒயில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்ஒயில் வந்து மற்ற எல்லாத்த விட ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி எஃப்டியை விட வந்து சுகன்யா சம்ருத்தியில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து 8.2% பர் ஆனம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணப்போ 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்ட்ரீம். அப்போ வந்து 9.1 கொடுத்தாங்க.
இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சது 7.6 தான் வந்து லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதே நீங்கள் எஃப்டி ஆர்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 அந்த ரேஞ்சில் தான் வரும். அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சுகன்யா சம்ரித்தியில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது. ஸோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருதுனால நம்ம மற்ற இதில் போடுறத விட இதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். ஸ்டாக்கு மற்ற இதுக்கு போனீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து ரிஸ்க் கிடையாது. நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு வந்து கேரண்டி இருக்குது. அதனால தான் வந்து எஸ்எஸ்ஐ எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கால்குலேஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இப்போ நான் எவ்ரி மந்த் வந்து 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இயர்லி வந்து 12,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ குழந்தையோட ஏஜென்ட் 5ன்னு வச்சுக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுற இயர் 2026 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் டோட்டலாக இந்த 15 இயர்ஸில் 1,80,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நான் பே பண்ணதை விட அது வந்து டபுளாகவே இருக்கும். ஸோ 3,74,206 நான் பண்ணியிருப்பேன். என்னோடய மெச்சூரிட்டி வந்து 2047 இருக்கும். அதாவது 21 வருஷம் கழிச்சு. ஸோ டோட்டலாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 180,000 இருந்தாலுமே எனக்கு கிடைக்க போகிறது வந்து 5,54,206. ஸோ நான் போட்டிருக்க அமௌண்ட் வந்து அப்படியே வந்து எனக்கு டபுள் ஆகி எனக்கு நான் போட்ட அமௌண்ட்டும் எனக்கு சேஃபு. நான் போட்ட அமௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அதுதான் வந்து மெயின். நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்க அமௌண்ட்டுக்குமே இல்லாமல் நமக்கு சேர்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்குமே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கொடுக்கறதுனால இப்போ நான் ₹1 போட்டேன்னா எனக்கு ₹3 கிட்ட எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோடைய ஹைலைட்டே. இன்னொன்று இப்போ நம்ம வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் டேக்ஸு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா ஏடிசி அண்டர் வந்து இதை நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோமோ அதை ஏடிசி அண்டரில் பண்ணி நம்ம வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கலாம். அதாவது என்னென்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்குமே டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, இன்ட்ரெஸ்ட்டுக்குமே கட்ட வேண்டியதில்லை. நம்ம மெச்சூரிட்டியில் நம்ம எடுக்க போகிற அமௌண்ட்டுக்குமே இது டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ டோட்டலாக வந்து டேக்ஸ் ஃப்ரீயான ஒரு ஸ்கீமாக இது இருக்குது. இன்னொரு முக்கியமான டவுட் எல்லாருக்கும் வருது. இது ஆன்லைன்லேயே நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமான்னு. நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் என்னால் வந்து ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ரொசீஜர் இல்லை. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்க ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே பண்ணிக்கலாம். எங்கே பண்ணாலுமே உங்களுக்கு பெனிஃபிட் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேங்க்கோடைய பேஜுக்கு போய்ட்டு இன்டர்நெட் பேஜுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறீங்கன்னா அவங்க பாஸ்புக்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அமௌண்ட் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் அமௌண்ட்டு டைரெக்டாக போயுமே கட்டலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐபிபி ஆப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நினைக்கும் போது நீங்கள் அந்த ஆப் மூலமாகவுமே பே பண்ணிக்கலாம். பட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வரும். ஐபிபி ஆப் மூலமாக எப்படி பே பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து இப்போது இதை ஓப்பன் பண்ணுறோன்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸோடைய ஐடி ப்ரூஃபு அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். ஐடி ப்ரூஃப்னால் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தாலே அதுலேயே வந்து சேம் அட்ரஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு கொடுத்தாலும் போதும். பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். இது 2 வச்சு நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பெண் குழந்தைங்க வச்சிட்ருக்க எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இன்னுமே நீங்கள் வந்து எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட்டை பெண் குழந்தைங்களுக்கு ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். நல்ல பெனிஃபிட் இருக்குது. நம்ம போடுற அமௌண்ட்டுக்குமே நமக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம ரிட்டர்ன்ஸுமே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.